வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டு. இது பார்த்தீங்கன்னா 10 சீட்டு வண்டி. உங்களுக்கு வண்டி நல்லாவே இருக்குது. வண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டியோட என்ஜின் கண்டிஷன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். 2013 மாடல். ஆனால் பார்த்தீங்கன்னா 2014 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் தான். 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 80% இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஒரு 10 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ அதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஒரு 10 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. உள்ள லோக்கல் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோவில் பாருங்கள் வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3,50,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ எல்எக்ஸ் வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த எம்ஹாக் என்ஜினோட வர்றது. ஸோ வண்டி நல்லாவே இருக்குது. என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 7 சீட்டு வண்டி. 2009 மாடல். சிங்கிள் ஓனர் தான். 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்திங்கன்னா 80% இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் இருக்கும். வண்டியோட என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் எக்ஸ்டீரியர், இன்டீரியர்லாம் பாருங்கள். வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் இருக்குது. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது. வண்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டியை நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா. நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா TUV300. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 7 சீட்டர். ஒரு 7 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். வண்டி எப்படி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அந்தளவு ஒரு குவாலிட்டியான வண்டி இது. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2016 மாடல். எம்ஹாக் என்ஜினோட வர்றது. ஸோ என்ஜின் கண்டிஷனில் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 டயருமே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ ஸ்டெப்னி இருக்குது. அதுவுமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர் எல்லாத்தையுமே பாருங்கள். அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது டாப் அண்ட் மாடல். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் இருக்குது. DL ஏர் பேக்கு, ABS பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா, கம்பெனி ஒரிஜினல் டச் ஆடியோ சிஸ்டம், கம்பெனி ஒரிஜினல் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் மிரர் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். ஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபா. நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ வேனு. 8 சீட்டு வண்டி உங்களுக்கு. வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். வெறும் 32,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அப்படியே பக்காவாக இருக்குது. புது வண்டி கணக்காக இருக்குது. 2018 மாடல். 2019 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. TN05 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஸோ 8 சீட்டு வண்டி. ஏசி, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி கண்டிஷன் நல்லாவே இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 4,50,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டவேரா எல்எஸ் 10 சீட் வண்டி 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 28. ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்திங்கன்னா 50% இருக்கும். ஒரு 10 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். நல்ல பெரிய வண்டி. வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், சீட் கவர் வந்துடும். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு. இன்ஜின் கண்டிஷனுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13லேருந்து 14 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3,25,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா பொலீரோ SLX 2012 மாடல் 7 சீட் வண்டி. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 70. ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. வண்டியுமே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. 15 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ ஸ்டெப்னி இருக்குது. அதுவுமே உங்களுக்கு ஆவரேஜாக நல்லாயிருக்கு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ உள்ள சீட் கவர் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க.